ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் வடிக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சப்பறம் ரைஸ் போட்டுக்கணும். நான் என்ன ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன்னா சோயா ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். சோயா சங்க்கு இதை நான் தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு இதை நான் 65 மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மதியானமே மேரினேட் பண்ணிட்டேன் ஈவினிங் செய்கிறதுக்காக. இப்போ இதை நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆயிலில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். என் ஹஸ்பண்ட் கிட்ட 65 போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏமாறாரா இல்லையான்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம், ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, சோயா போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் இன்னும் ஒட்டவே இல்லை, தெரியுதா? பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் உள்ள தண்ணி இருக்கும், நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் ஒரு முக்கால் பதம் வேகட்டும். ஒரே ஒரு ரொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சால்ட் போட்டோம். ரைஸ் ஒரு முக்கால் பதம் வேகட்டும், நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, தெரியுதா? கிறிஸ்பியாக நல்லா சத்தம். இதை ஆறுன அப்புறம் நம்ம 2 ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் 65 மாதிரி தெரியும். அடுத்த பேட்ச் நான் போட்டேன். இங்கே பாருங்க, ரியல் 65 மாதிரியே இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம், நான் பொய் சொல்லலை, ரியலாக சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, ரியல் 65 மாதிரியே இருக்குது. சாப்பாடு வடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? முக்கால் பதம் தான் வெந்துச்சு. நான் ஃபுல்லாக வேவில்லை, ஏன்னா முக்கால் பதம் தான் வெந்திருக்கு. அப்புறம் நம்ம கலரும் போது உடஞ்சிரும், அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. 65 சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாமா? இப்போ அடுப்பில் பேன் வச்சாச்சு. நான் 65 வரத ஆயிலே கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம செய்யலாம். நான் ஒரு எக் எடுத்துருக்கேன். ஒரு எக் போட்டுக்கலாம். அதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கோஸு, கேரட்டு, கேப்சிகம், பீன்ஸு எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸில். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, சும்மா க்ரன்ச்சியாக இருக்கட்டும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெஜிடபிள் எக்கு எல்லாத்துக்கும் தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். ரைஸ்க்கு பார்த்து போட்டுக்கோங்க, ரைஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்குது. கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணலாம். ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்தா போதும். காய்கறிலாம் நல்லா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இது போதும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சிக்கன் 65 மசாலாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நான் இப்போ தான் கிரைண்ட் பண்ணேன் மிளகுத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லை, உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் சோயா சாஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி சாஸும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் இஞ்சி பூண்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச சோயா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி ரைஸை போட்டுக்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம். பாருங்க, இவ்வளோ உதிரியாக இருக்கு, தெரியுதா? நான் ரைஸை வடிச்சிட்டு ஆற விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கலர் எல்லாமே ரோட் சைடு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக சால்ட்டு எல்லாம் ஸ்பைஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குது, தெரியுதா? ரைஸ்லாம் உடையவே இல்லை, எவ்வளோ பலப்பலன்னு இருக்கு பாருங்க. வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சிக்கன் ரியல் சிக்கன் மாதிரியே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஏமாந்தாரா இல்லையான்னு சொல்லி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ப்ரோட்டீன் ரிச்சானது தான் ஃபுட்டு. நிறைய வெஜிடபிள் போட்டிருக்கேன். நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.